அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வைக்கிறோம். அந்த வகையில் நன்றி உணர்வு ஏன் அவசியம் என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தியான பயிற்றுனர் நித்யா கோபாலன். வணக்கம். வணக்கம். இந்த நன்றி உணர்வு ஏன் அவசியம் என்பது குறித்து எடுத்து சொல்லுங்கள். நிச்சயமாக. நன்றி உணர்வு அப்படின்னா ஆங்கிலத்தில் கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. இது கிரேட் ஆட்டிடியூட்னு சொல்லலாம். ஏன் நன்றி உணர்வு அவசியம்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது, இப்போ நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற பொருளாகட்டும், ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயமாகட்டும், அதற்கு நாம் நன்றி உணர்வோடு அதை சொல்லும்போது தான் அந்த விஷயம் நம்மக்கிட்ட நிலைத்து இருக்கும், வளரவும் செய்யும் என்பது இந்த விதி, இயற்கையின் பிரபஞ்சத்தின் விதி. அதனால் சக்தி, இயற்கையின் சக்தி மேலும் மேலும் அதை வழங்குவதற்கான அருளை நமக்கு வழங்கும். எனவே நம்மக்கிட்ட ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒருவேளை உணவாக இருக்கலாம், இல்லை இப்போ நம்ம அலைவாக இருக்கிற அந்த விஷயமாக இருக்கலாம், இதை டெய்லி தியானம் செய்யும்பொழுது சொற்களாக நான் இந்த விஷயத்திற்காக நன்றி உணர்வோடு இருக்கிறேன், எனது நன்றி உணர்வை தெரிவித்துக் கொள்கின்றேன், இந்த மாதிரி வாக்கியங்களை சொல்லும் பொழுது அது நமக்கு நன்றி உணர்வை வளர்க்கும். இது ஒரு வளர்க்க வேண்டிய விஷயம்தான். ஆல்ரெடி இல்லாட்டியுமே இது வளர செய்யும் நம்ம சொல்லும் பொழுது நம்ம நனவில். இன்னொன்று, உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்றி உணர்வு பெரும் ஒரு உதவி செய்யுது. என்னென்னா, நன்றி உணர்வு நம்ம உள்ளிருந்து வளர்த்து கொள்ளும் பொழுது உளவியல் ரீதியாக பல விஷயங்கள் நமக்கு சரியாக மாறும். அந்த ஒரு சரியான உளவியல் தாக்கம் நம்ம உடலில் ஏற்பட்டிருக்கிற பல நோய்களை தீர்க்கவும் வல்லது. அதனால் நன்றி உணர்வை இந்த மாதிரி சொற்களால் நாம் பேச பேச, நான் இதற்காக நன்றி உணர்வை தெரிவித்துக் கொள்கின்றேன், நான் அது மாதிரி ஒவ்வொரு வாக்கியமாக அமைத்து நாம் சொல்லணும். நம்ம பேச்சால் சொற்களை உபயோகப்படுத்தி சொன்னால் அது நமக்கு இருப்பதையும் தக்க வைத்து கொள்வதற்கும் வளர்ப்பதற்கும் சரியான ஒரு மனப்பாங்கினை அது அளிக்கின்றது. எனவே நன்றி உணர்வு மிக அவசியமான அடிப்படையான ஒரு உணர்வாக ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்க வேண்டியது, அதை வளர்த்து கொள்வதும் அவசியம். வாழ்க்கையில் பல்வேறு தன்மைகள், குணாதிசயங்கள் ஒவ்வொருத்தட்டையும் இருக்கும். அந்த வகையில் இந்த நன்றி அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, இந்த உயிர் இப்போ இருக்குது அப்படின்னா, மூச்சு போச்சுன்னா உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சுவாச இயக்கம் நம்மக்கிட்ட தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அப்போ நம்மளை நல்ல விதமாக பார்த்துக்கிடணும் அப்படின்னா, ஒவ்வொரு செயலும் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே, சாதாரண ஒரு வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தால் கூட நன்றி சொல்கிறதுங்கிறது ஒரு நல்ல மனப்பான்மை. அந்த உணர்வை நம்ம வளர்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. இதை போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி உணர்வு ஏன் அவசியம் என்பது குறித்து எடுத்துரைத்த தியான பயிற்றுனர் நித்யா கோபாலனுடன் ஜெயக்குமார்.